வணக்கம் சுமதி சமையல். இன்னைக்கு நான் வாழைப்பூ சாம்பார் செய்ய போகிறேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பல்லு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 150 பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. இதையும் நல்லா கழுவி வாழைப்பூவோடையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த வாழைப்பூ இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்குவோம். தேங்காவும் சோம்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதில் கொட்டி அரைச்சிட்டு வந்துடுவோம். 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய், சும்மா நெல்லிக்காய் சைஸ் புளி கல்லுப்பு போட்டுக்கிறதுனால சாம்பார் நல்லா கொதிக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்து இறக்கி வச்சுருவோம். வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆகிடும். எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு நம்பர் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் 1 கிள்ளி வச்சுருக்கேன், பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம்.